Hello friends, welcome to Kumari Special. இன்னைக்கு நாம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாசுந்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பாசுந்தி பண்றது ரொம்பவே ஈஸி. வீட்ல உள்ள கொஞ்சம் பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமா இத பண்ணிரலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாசுந்தி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல ஒரு 1 லிட்டர் அளவு பால் ஊத்தி நல்லா காய்ச்சறலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ்வை மிதமான சூட்ல வச்சிட்டு ஒரு 5-6 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. பால் நல்லா காஞ்சு வரும்போதே அந்த சைடுல நல்லா ஆடை படியும். அந்த ஆடையெல்லாம் ஸ்பூன் வச்சு நல்லா அதை எடுத்து விடுங்க. இந்த பாசுந்தி பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு டின் அளவு மில்க்மெய்ட் எடுத்திருக்கேன். இதுல உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கங்க. நான் இதில் ஒரு அரை கப்பை விட கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணியிருக்கேன். மில்க்மெய்ட் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிச்சாக க்ரீமியாக வரும். இது உங்ககிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். சீனி உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்து அது நல்லா திக்காகிறது வரை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு மில்க்மெய்டை ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது லைட்டாக திக்கான கன்சிஸ்டன்சியில் வர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஆல்மோஸ்ட் நம்ம ரசமலாய்க்கு செய்கிற ரப்ரி போல தான். ஆனால் ரப்ரி அளவு நமக்கு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும்னு இல்லை. இது அதை விட கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்றது மாதிரி இருந்தாலே போதும். இந்த பாசுந்தி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் அளவு பால் எடுத்திருந்தேன். இப்போ இந்த பால் நல்லா வற்றி ஒரு அரை லிட்டர் அளவு ஆகியிருக்கு. இப்போ இந்த டைமில் நமக்கு பிடிச்ச நட்ஸையெல்லாம் ஆட் பண்ணலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின பாதாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின பிஸ்தா, கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜாதிக்காய் தூள். இந்த நட்மெக் பவுடர் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ ஆட் பண்ணும்போது நமக்கு கடைகளில் வாங்குறது போல் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். நட்ஸு குங்குமப்பூ எல்லாத்தையும் போட்டு மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக்காக விடலாம். பாருங்க, இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே பாசுந்தி ரெடி பண்ணியாச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ரிச்சாக க்ரீமியாக பாசுந்தி ரெடி பண்ணியாச்சு. இந்த பாசுந்தியை நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு லைட்டாக ஆறுன அப்புறமும் குடிக்கலாம். இல்லைனா ஒரு 1-2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறமா எடுத்து குடிக்கலாம். எப்படி குடித்தாலும் செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த பாசுந்தியை உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Soumya.